உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இந்த ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா சர்ச்சு, சபை இல்லையா. இன்றைக்கி சர்ச்சுன்னு சொல்லுகிற சபைகளிலே இலவச பைக் சவாரிகள் செய்கிறார்கள். ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அங்கே சர்வீஸ் முடிஞ்சோன்னு பாஸ்டர் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசுகிறார். என்னங்க நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நான் ஹஸ்பண்டு வெளியூர் போயிருக்காரு, அவர் வரல இன்னைக்கு, நான் தனியாக தான் வந்தேன். அந்த லேடிக்கு பார்த்தா வயசு ஒரு 35 இருக்கும். உடனே இவர் இப்போ ஐயோ நீங்கள் நடந்த போகிறீங்க வீட்டுக்கு, நடந்து போகாதீங்க, இருங்க நான் சொல்லிட்டு உடனே ஒரு பையனை கூப்பிட்றாரு. அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். உடனே அவர் சொல்கிறாரு, இவங்களை போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வா பைக்கில். உடனே அவன் பைக் எடுத்துகிட்டு வரான். இவங்க ஏறி உட்காந்து போகிறாங்க போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒருத்தர் இல்லை, ஒவ்வொருத்தரையும் அவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஒரு சிலர் நான் அது மாதிரி பைக்கில் உட்காந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பேர் அது வேண்டாம், நான் நடந்து போயிடுறேன், இல்லை நான் கடைக்கு போயிட்டு போகணும் இப்படி அப்படின்னு எதனா சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒன்று அப்ஜெக்ட் பண்ணாமல் அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு யார் பின்னாடியோ உட்காந்து பைக்கில் போய் வீட்டில் இறங்குறதா போகிறாங்க. இது ஒரு சர்ச்சில் நடக்கிற ஒரு விஷயம். இன்னொரு சர்ச்சு அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன்தான். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கொயர் கேர்ள்ஸ் வரலன்னா கொயர் பாய்ஸை விட்டு அனுப்புவார். ஒரு கேர்ள் அது இருக்கும், அது காலேஜ் படிச்சிருக்கோம், 18 வயசு இருக்கும், 20 வயசு இருக்கும். அந்த பசங்களுக்கு ஒரு 23-25 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்திருக்கா, வரல, டேய் நீ போய் அந்த பொண்ணை பைக்கில் கூட்டின்னு வா. இந்த பொண்ணு வந்திருக்கா, வரல, உடனே இன்னொருத்தனை, டேய் நீ போய் அந்த பொண்ணை பைக்கில் கூட்டின்னு வா அப்படின்னு ஆளுங்களை அனுப்பிச்சி வைப்பார். இவங்க போயிட்டு அந்த வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணை பைக்கில் கொண்டு வருவாங்க. ஏன்னா கொயர் நடக்க வேண்டும், கொயர் ப்ராக்டிஸ் நடக்கணும். இதனால் அவர் அப்படி செய்வார். ஒரு சிலர் உடனே சர்ச்சிலேருந்து பாஸ்டர் சொல்லி ஆள் வந்த உடனே அப்படியே அவங்களுக்கு தலைகால் புரியாது. ஐயோ நம்ம பொண்ணு அவ்வளோ பயங்கரம் போல் இருக்குது, அவரே ஆள் விட்டு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிலர் அந்த பசங்களோட பைக்கில் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஒரு சிலர் இல்லைங்க நீங்கள் போங்க, பொண்ணு தனியாக நடந்து வருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில பேர் இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க, நானும் பொண்ணும் நடந்து வரணும், அவங்க பொண்ணோட அம்மா சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. சில பேர் வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, அது வேறு. ஸோ இது ஒரு பைக் சவாரி நடக்கிற சர்ச்சு. அது முன்னாடி பார்த்ததும் பைக் சவாரி நடக்கிற சர்ச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தா பாஸ்டர் அவரோட ஒய்ஃபே சர்ச்சு முடித்த உடனே அவங்க சீக்கிரம் போய் வீட்டில் சமைக்கணும். அதனால் அங்கே இருக்கிற யூத் பாய்ஸோட ஒய்ஃபையே அனுப்பிச்சி வைப்பார், போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுப்பா அப்படின்னு. ஒய்ஃபை அவங்கள எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் அவங்கள இன்றைக்கி ஒருத்தனோட, அடுத்த வாரம் ஒருத்தனோட, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தனோட ஏறி போய் வீட்டில் இறங்கி சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க அந்த பைக் சவாரி செய்வார்கள். அப்போது இது என்னென்னா, இதை பார்த்துட்டு சரி இப்படி நடந்தால் உனக்கு என்னப்பா, யார் கூடனா ஏறி போகிறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு, சர்ச்சில் நடக்குது, ஆஃபீஸில் நடக்குது, காலேஜில் நடக்குது, எங்கெங்கேயும் நடக்குது, சர்ச்சிலையும் நடக்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் பீப்புள், அந்த ஊரில் இருக்கிற அந்த லோக்கலாக அந்த சர்ச்சு கிட்ட சர்ச்சு எதிர்க்க இந்த பக்கம் அந்த பக்கம் அது மாதிரி வாழ்கிற மக்கள் அவங்க கேட்குறாங்க. யாருன்னா அவங்க ஹிந்துஸ். அவங்க கேட்குறாங்க, என்னப்பா இந்த பாஸ்டரோட ஒய்ஃப் இன்றைக்கி இந்த பையனோட ஏறி போகுது, போன வாரம் வேற ஒரு பையனோட ஏறி போகுது, இது மாதிரி பண்ணுறது நல்லது இல்லை. சர்ச்சில் இந்த பொம்பளை அவங்க புருஷன் யாருன்னு எனக்கு தெரியும், அந்த லேடியோட அண்ணன் யாருன்னு தெரியும், தம்பி யாருன்னு தெரியும், அந்த லேடியோட ஃபேமிலியும் எனக்கு தெரியும், அதுன்னா இவனோட ஏறிக்கிட்டு போகுது பைக்கில். ஒவ்வொரு லேடியும் ஒவ்வொரு ஆம்பளைங்களோட மாறி பைக்கில் ஏறிக்கிட்டு போகிறாங்க, இது நல்லதில்லை, இது கெட்டது, இது கேவலம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பதில் சொல்ல முடியல. அப்படி தான் ஏறி போவோம், கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது நம்மளும் கடவுளுக்குள்ள நம்மளும் வந்த வழி அப்படி தான். என்னென்னா, ஒரு பொண்ணாக இருந்தால் சொந்த அப்பாவோட பைக்கில் ஏறி போகலாம், சொந்த கணவனோட பைக்கில் ஏறி போகலாம், சொந்த அண்ணன் சொந்த தம்பி அவங்களோட பைக்கில் ஏறி போகலாம்.
ஒரு ஆம்பளை வந்து யாரை பைக்கில் ஏற்றலாம் அப்படின்னா சொந்த அம்மா, சொந்த மனைவி, சொந்த மகள், சொந்த சிஸ்டர், அக்கா தங்கச்சி. லேடி வந்து சொந்த மகன் பின்னாடியும் ஏறி போகலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து யார் பின்னாடி, எந்த பைக்கில் யார் பின்னாடி போகலாம், யாரை ஏற்றிக்கலான்றது ஒரு சின்ன வரைமுறை இருக்குது. அதை மீறி நான் யார் பின்னாடி வேணாலும் ஏறி போவேன். இன்றைக்கி ஒருத்தனோட நாளைக்கு ஒருத்தனோட பின்னாடி ஏறி போவேன். ஊரே பார்க்குது. வாலிபர்கள், அதான் ஃப்ரெண்டு சொல்கிறான், அந்த சர்ச்சில் இருக்கிற ஆளே சொல்கிறான், யூத் வாலிபர்கள் குரூப் அப்படின்ற பேரில் இங்கே விபச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அடல்ட்ரி தான்டா ஃபுல்லாக அப்படின்றான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த பையன் வந்து அந்த பொண்ணை ட்ராப் பண்ணுறது, அந்த பையன் அந்த பொண்ணை ட்ராப் பண்ணுறது, இதுக்கு வந்து ஃபுல் சபை ஒத்துக்கிட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ நம்ம இப்படி இருந்துக்கிட்டு இந்த சர்ச்சு வந்து இங்கே 30 வருஷமாக இருக்குது, இந்த சர்ச்சு வந்து இங்கே 20 வருஷமாக இருக்குது, சுற்றி இருக்கிற யாருமே கிறிஸ்டினாக மாறலையே, அப்போ நம்ம என்னத்தை பண்ணுறோம், நம்ம சரியில்லை. பாஸ்டர் சொல்கிற சபை மக்கள்லாம் சரியில்லை. ஏன்னா சபை மக்கள்லாம் சரியாக இருந்தால் இங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் மாறிட்டு இருப்பாங்களாம். இதை மாதிரி பைக்கில் ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு இந்துவும் கிறிஸ்டினாக மாற மாட்டான், ஒரு முஸ்லீமும் கிறிஸ்டினாக மாற மாட்டான். ஏன்னா அவங்க சர்ச்சை அப்சர்வ் பண்ணுறாங்க. அங்கே வர ஒரு 30 குடும்பம் வந்து அந்த லோக்கல் குடும்பம், அந்த லோக்கல் பீப்புளுக்கு தெரியுது. இன்றைக்கி இந்த பொம்பளை இவனோட, அந்த பொம்பளை அவனோட போகும்போது அவங்க காரி துப்புறாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கு தான் நம்மளை வந்து அடிக்கிறாங்க. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டியா, நீ கிறிஸ்து சொன்ன ஒழுங்கில் நீ இருக்கிறியா? ஃபஸ்ட்டு இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம்னு இயேசு சொல்கிறார். அந்த ஒழுங்கில் நீ இருக்கிறியா? நீ வந்து சர்ச்சில் இலவச பைக் சவாரிகள் செய்து கொண்டு யாரையும் நம்ம மாற்ற முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சில பழைய ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சில புது ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்ம ஒழுங்கினத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இருந்து கொண்டு நம்ம மற்றவங்க கிறிஸ்தவத்துக்கு வரணும் அப்படின்னா இதனாலே வரமாட்டான். அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் வரமாட்டான், அடுத்த 10 வருஷத்துக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா நம்மளால தான் வரமாட்டான். ஆனால் நம்ம அங்கே லோக்கல் அப்படி டிராக்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. சரி, ஒரு சில வசனங்கள் நாம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. அப்படி தான் இன்னொரு சர்ச்சில் பார்த்தா பைபிள் எக்ஸாம் நடக்குது. சரி, பைபிள் எக்ஸாம் சர்ச்சில் நடத்துறது நல்லது தானே, நல்லது தான். அதில் வந்து இன்விஜிலேட்டர்ஸ் வராங்க. வெளி சர்ச்சிலேருந்து இங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வருவாங்க. ஒரு தடவை பார்த்தா 2 மூப்பர்கள் வந்தாங்க, 2 ஆண்கள், 2 மூப்பர்கள் வந்தாங்க. வந்து இங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த தடவை பார்த்தா ஒரு மூப்பர், அவங்க பின்னாடி ஒரு லேடி உட்காந்துட்டு வராங்க பைக்கில், ஒரே பைக்கில். அது கொஞ்சம் தூரமான இடம், கொஞ்சம் எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற இடம். அங்கேருந்து பைக்கில் உட்காந்துட்டு வராங்க. அப்போ அந்த மூப்பர் ஆல்ரெடி வந்த தொட்டு அறிமுகமானவர். அவர் நான் கேட்டேன், இவங்க யார் அப்படின்னு கேட்டேன். இவங்க பாஸ்டரோட ஒய்ஃபு. இந்த மாதிரி எக்ஸாமுக்கு இன்விஜிலேட்டராக நான் போகிறேன்னு சொன்ன உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்திருக்காங்க. அப்படி இந்த மாதிரி இன்றைக்கி சபையில் நடக்குது. அவங்க என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஆண், இல்லையா, போன வாட்டி 2 ஆண் வந்தாங்க, அதுமாதிரி இன்னொரு ஆணை அமுச்சு வச்சுருக்கலாம். இது இவர் வரேன்னு சொல்லியிருக்கிறார். இவர் தான் வர பிளானு, கூட வேறு யாரோ ஜென்ஸ் தான் வர பிளான் போல் இருக்குது. அதை பிரேக் பண்ணி இவங்க வந்துட்டுருக்காங்க. கேட்டால் ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் இப்படி செய்கிறோம். உங்கள் கழுத்தில் யார் கத்தி வச்சது, இப்படி செய்யணும்னு யார் கத்தி வச்சது? யாரும் வைக்கலை. இவங்களா செய்கிறாங்க. அது நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது நல்லது இல்லைன்னு சொல்கிறவங்களே இவங்க கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த லேடிஸு ஜென்ஸு அந்த பழக்கம் இல்லையா, அதான் லேடிஸு ஜென்ஸுக்கிட்ட, ஜென்ஸு லேடிஸ்கிட்ட எந்த அளவுக்கு பழகலாம், எந்த அளவுக்கு விளக்கம், எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணணும், எந்த அளவுக்கு பேசலாம், சிரிக்கலாம், எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு பழக்கப்படுத்தாத சபை வந்து விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் வளர்க்குற சபையாக இருக்கிறது. இந்த மாதிரி சபைக்கிட்டலாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு சபையில் கேரல் சர்வீஸ் அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது இப்போ நான் சொல்கிற சபைலாம் எப்படின்னா, நான் சம்மந்தப்பட்ட, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ விட்னஸ் மாதிரி அப்படி சொல்கிற அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன். ஏதோ யாரோ சொல்லி, ஒரு சம்மந்தமில்லாத ஆட்கள் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. எல்லாம் வந்து நான் பார்த்தது, நான் கேட்டது, ரொம்ப சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவர் என்னென்னா கேரல் சர்வீஸில் ஆண்கள் வரணும், பெண்கள் வரணும். பொதுவாக வந்து அந்த சபையில் என்ன பழக்கம்னா,
ஒரு வேன் புக் பண்ணிவிட்டு போவாங்க இல்லையா. ஒவ்வொரு வருஷமும் ஸோ அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேன் புக் பண்ணிவிட்டு போவாங்க. லோக்கல்லாம் அப்படி நடந்து போவாங்க. இந்த லாங்கு போகிறதெல்லாம் வேன் புக் பண்ணிட்டு போவாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது செய்யக்கூடாது, வேன் புக் பண்ணக்கூடாது, சர்ச்சு காசு வேஸ்ட் ஆகுது. இவ்வளோ நாள் வேன் புக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக வேன் புக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இவர் புதுசாக பாஸ்டர் வந்தவொடனே இவர் சொல்கிறாரு, இல்லை சர்ச்சு காசுலாம் அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம இல்லைங்க, கேரல்ஸு போகிறது இப்படி தான் போய் பழக்கம், அப்படி தான் போகணுன்னா உங்கள் வீட்டு காசு இருந்தானே இப்படி பேசுவியா? சரி, அப்போ நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆம்பளை பின்னாடியும் ஒவ்வொரு பொம்பளை ஏறிக்கணும். சம்பந்தம் இல்லாத ஆண்கள் பெண்கள், ஒரே குடும்பம் கிடையாது, ரொம்ப சிலர் தான் ஒரே குடும்பம். அப்படி இருந்தால் கூட அது ஒரே பைக்கில் ஒய்ஃபு டாக்டர் எல்லோரும் ஏற்றிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உடனே பிளான், இந்த பையன் பின்னாடி இந்த பொண்ணு உட்காரட்டும், அந்த பையன் பின்னாடி அந்த பொண்ணு உட்காரட்டும், இப்படி உட்காரட்டும், அப்படி உட்காரட்டும், இப்படி உட்காரட்டும். அது இல்லைங்க அது தப்பு அப்படின்னு பேசினா கோவப்படுறார், அளவுக்கு அதிகமாக போகப்படுறார். அதனால் அந்த ஒருத்தர் சொல்லிட்டார், இல்லைங்க எங்கள் சர்ச்சு லேடிஸ்லாம் அப்படிப்பட்ட லேடிஸ் கிடையாது, யார் பின்னாடி வேணாலும் ஏறிட்டு போகணுன்னா ஏறிட்டு போகிற லேடிஸ் கிடையாது, நீங்கள் வேன் புக் பண்ணுற வழி பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்ல இவர் கோவப்பட அது ஒரு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சண்டையில் முடிகிற மாதிரி போயிடுச்சு. ஸோ சபைகள் இப்படி இருக்குது. சபைகள் ஒழுங்க சொல்லித்தர வேண்டிய சபைகள் ஒழுங்கினத்தை போதிக்குது, ஒழுங்கினத்தை கட்டாயப்படுத்துது. கட்டாயமாக நீ இந்த ஒழுங்கினத்தை செஞ்சு தான் ஆகணும். சர்ச்சு காசு சேவ் பண்ணணும், கடவுளுக்காக விபச்சாரம், கடவுளுக்காக வேசி அப்படின்றபடிக்கு இப்போ சர்ச்சு மக்களுக்கு போதிக்கிற ஒரு நிலையில் இருக்கிறது. எசேக்கியேல் 16:27 வாசிக்கலாம். ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளியாகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன். என்ன சொல்கிறேன்னா, கடவுள் உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளியாகிய பெலிஸ்தர். இஸ்ரவேலர்கள் உண்மையான தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற ஜனம். பெலிஸ்தர்கள் தெய்வம் அல்லாத காரியங்கள், பிற தெய்வங்கள், இவைகளை தொழுது கொள்ளுகிற மக்கள். இப்போ கடவுள் நான் சொல்கிறேன்னா, அதர் ரிலீஜன் பீப்புள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நம்மளோட முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்படுகிறார்களாம். ஹிந்துஸ் காரி துப்புறாங்க, முஸ்லீம்ஸ் காரி துப்புறாங்க. இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்கள் உண்மையான தெய்வத்தை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய நடக்கையை, உங்களோட முறைகேடான மார்க்கத்தை கண்டு பிற மதத்து மக்கள் வெட்கப்படுகிறார்கள். அவ்வளோ மோசமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 2:33 நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறதென்ன? இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். கடவுள் சொல்கிறார் இஸ்ரவேலர்களை பார்த்து, பொல்லாத ஸ்திரீகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கே நீ கிளாஸ் எடுக்கிற. பொல்லாத ஸ்திரீகளும் உன்கிட்ட இன்னும் அதிக கேடான, இன்னும் அதிக பொல்லாத காரியங்களை உங்ககிட்ட கற்றுக்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இஸ்ரவேலர்களை சொல்கிறார். அதுதான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களை சொல்கிற காரியம். அப்போ பொல்லாத ஸ்திரீகள் கூட நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அப்பா இவ்வளோ மோசமான காரியங்களும் இருக்கிறதா, இப்போ இவங்ககிட்ட தான்ப்பா நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக்கிற அளவுக்கு பொல்லாத ஸ்திரீகளுக்கு நாம் பாடம் நடத்துகிற மக்களாக இருக்கிறோம். எசேக்கியேல் 5:7 வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகி நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். கடவுள் சொல்கிறாரு, உன்னை நான் தண்டிப்பேன்றார். இது வரைக்கும் தண்டிக்காத விதத்தில் உன்னை நான் தண்டிப்பேன்னு கோபமாக கடவுள் பேசுகிறார். ஏன் பேசுகிறாருன்னா, நீங்கள் என் கட்டளைகளிலே நடக்கவில்லைன்றார். 1. 2வது, என் நியாயங்களின்படி செய்யலை, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடினாலே. அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு அடிப்படை ஒழுங்கு, அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு அடிப்படை நல்லது கெட்டது,
அதை கூட நீ ஃபாலோ பண்ண மாட்டே. நீ பைபிளில் ஃபாலோ பண்ணல, கடவுள் சொன்னதை விட்டுட்ட. சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஒழுங்கு, அவங்களுடைய ஒரு நீதி நியாயம், அவர்களுடைய ஒரு ஒழுங்குக்கு கூட, அடிப்படை ஒழுங்குக்கு கூட, அவங்களுடைய ஒரு அடிப்படை நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு காரியத்துக்கு கூட நீ உன்னை ஒப்பு கொடுக்கலையே. இதுதான்ப்பா செய்யல இல்லையா? மனுஷனுக்குரிய அடிப்படை நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்குது, அது பிற மதத்து மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை கூட நீ ஃபாலோ பண்ணலையே. அதனால் கடவுள் கோவப்பட்டுன்னு தான் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் அடிக்காத விதமாய் நான் உன்னை அடித்து போடுவேன் என்று சொல்லுகிறேன். நம்ம கிறிஸ்தவர்கள் மற்றவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு மோசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் இந்த வசனங்கள் மூலியமாக புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல், பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவி போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். என்ன பார்க்குறோன்னா, கடவுள் இந்த ஜனங்களுக்கு ஒரு சிலருக்கு அடையாளத்தை போடுறாரு. அடையாளத்தை போட்டு தூதர்களை கூப்பிட்டு சொல்கிறாரா, அந்த அடையாளம் போடப்பட்டவர்களை விட்டுருங்க, மீதி எல்லாரையும் கொன்று போடுங்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அவர் சொல்கிறார், என் தேவாலயத்திலிருந்து ஆரம்பிக்கணும், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று கடவுள் சொல்கிறார். அப்போ என்னது? அடி, கடவுளுடைய கோபாக்கினை, கடவுளுடைய தண்டனை ஆரம்பிக்கப்பட வேண்டிய இடமாக எது இருக்குதுன்னா, இன்றைய சர்ச்சஸ் இருக்கிறது, இன்றைய சபைகள் என்று சொல்லப்படுகிற சர்ச்சஸ் இருக்கிறது. அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோ மோசமாக இருக்கிறோம். மற்றவங்களுக்கு கெட்டதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இருக்கிறோம். இப்படி இருந்துக்கிட்டு கிறிஸ்தவம் வளரோன்னா எப்படி வளரும்? ஒருத்தரும் கிறிஸ்டினாக வரமாட்டாங்க. இந்த இலவச பைக் சவாரி சர்ச்சில் இப்போ அதிகரித்து கொண்டு வருகிறது. பாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் பண்ணுறாங்க, வாலிபர் குழு பண்ணுது, முழு சபையே பண்ணுது. ஒரு சிலர் ஒழுங்காக இருக்கிறாங்க, ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி. ஒரு சிலர் அடிப்படை ஒழுங்கை கடைபிடித்து வாழுகிறார்கள். பட் இது இந்த ஒழுங்கினை அதிகரித்து கொண்டு வருகிறது. கடவுள் கோவப்படுறார். மற்ற மதத்து மக்களோட ஒழுங்கோட அந்த அளவுக்கே நம்ம கிறிஸ்தவர்கள் வரலைன்னு சொல்கிறார். அதனால் நான் கோவப்பட்டு அடிப்பேன்றார். எங்கே அடிப்பேன்னா, சர்ச்சிலேருந்து நான் அடிய ஆரம்பிப்பேன்றார். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு ஸ்திரீ யார் கூட பைக்கில் ஏறி போகக்கூடாது. அந்த வரைமுறை கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு ஆண் தான் பைக்கில் யாரை ஏற்றக்கூடாது. அந்த வரைமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு பெண் ஆணோட அப்படின்னா சொந்த அப்பாவோட ஏறி போகலாம், கணவனோட சொந்த பிரதர்ஸோட, கணவன்னா கூட சொந்த கணவன். நீ அதை கடவுளே சொல்கிறார் ஒரு இடத்துல, ஸ்திரீகள் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிக்கணும். ஏன் சொந்த புருஷன்? கல்யாணம் ஆன புருஷன் யாருக்கும் கல்யாணம் ஆனவங்க இல்லாமல் உன்னை யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கீழ்ப்படின்றார். அது மாதிரி இங்கே அப்பா, சொந்த கணவன், சொந்த சகோதரர்கள், தன் தாயின் தகப்பன் மூலமாக சகோதரர்கள், அவங்க பின்னாடி பைக்கில் பெண்கள் ஏறி போகலாம். அதுமாதிரி ஆண்கள் யாரை ஏற்றணுன்னா சொந்த அம்மா, மனைவி, சொந்த சகோதரிகள். மற்றபடி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்க வேண்டும். ஊரே பார்க்குது, ஊரே பார்த்து காரி துப்புது, ஊரே பார்த்து கை கொட்டி சிரிக்குது. இதில் பாஸ்டர்களும் தன்னுடைய சொந்த பொண்ணையும் சரி ஒய்ஃபையும் சரி யார் கூடயும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது கூட இன்றைக்கி ஒருத்தனோட நாளைக்கு ஒருத்தனோட. ரொம்ப கேவலமாய் நாம் கிறிஸ்தவத்தை மற்ற மதத்து மக்கள் மத்தியில் காண்பித்து வருகிறோம். அப்புறம் போயிட்டு நம்ம டிராக்டர் கொடுத்தாலும் சரி, கையில் காலம் இருந்தால் கூட சரி, ஒருத்தனும் வரமாட்டான். கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு இதை கை கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற, கிறிஸ்தவத்துக்கு இழுக்காய் இல்லாத மக்களை நாம் வாழ கர்த்தர் தாமே நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.